எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஏய் வேம்புலி, உன்னை நான் அடிச்சு தூக்குறேன்டா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிப்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எத்தனை நாள் கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதத்திலிருந்து உலக பங்கு சந்தைகள்லாம் விண்ணை முட்டும் அளவு ஏறி இருந்தான். நம்மால கொஞ்சம் கூட ஏறல. இப்பதான் முதல் முறையா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு 200 பாயிண்ட் ஏறி இருக்கக்கூடிய நிப்டி கீழே போய் போய் நம்மளை இனிமேல் மனசு நோகடிக்காம தொடர்ந்து இன்னொரு 200 பாயிண்ட ஏறி கூடிய விரைவில் 26,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அருமையான லாபம் என்பது மார்க்கெட்ல வந்து சேரும். நண்பர்களே, இந்த ஐடிசி ஷேர் செய்த தியாகத்தை பாருங்க. Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த பங்கு தற்போது 2% ஏறி இருக்கு. எங்கிருந்து 2% ஏறி இருக்குன்னா 52 வீக் லோல இருந்து 2% ஏறி இருக்கு. ஏன்னா இவனுடைய சிகரெட் விற்பனை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. உடனே இந்த தியாகி ஐடிசி லிமிடெட் 2% ஏறினதை பார்த்து மற்ற சிகரெட் கம்பெனிகள் ஓகே, அந்த பெரிய சிகரெட் விற்கக்கூடிய கம்பெனி ஏறி இருக்கு, அதனால நம்மளும் கூட சேர்ந்து ஏறுவோம் அப்படின்ற மாதிரி இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இவனுடைய சொந்த ரிசல்ட் விட்ட போது இவனை அடி வெளுத்து விட்டாங்க, வச்சு செஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த ஐடிசியினுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு இது இன்னைக்கு ஒரு 5% ஏறி இன்றைய தியாகி அப்படின்ற பட்டத்தை இந்த ஐடிசி ஷேர் கைப்பற்றி உள்ளது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதுனால பல ஷேர்கள் உற்சாகத்தோட மேல் நோக்கி ஏறி இருக்கு. இந்த எல்டி மைண்ட்ரி அப்படின்ற ஷேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7% ஏறி இருக்கான். அது எப்படி ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுவது போல் ஏறி இருக்கு. அப்ப இந்த எழுச்சி அப்படியே தொடர்ந்து தன்னுடைய சமீபத்திய உச்சம் பக்கத்தில் வரப்போகிறதா அல்லது தன்னுடைய பழைய லோ பக்கத்துல திரும்ப போகிறதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இன்னைக்கு தாண்டக்கூடிய செய்தி அப்படின்றது இந்த எல்டி மைண்ட்ரில வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்துல தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்த ஷேர். இந்த பங்கு தற்போது இருக்கிறதுலே ஒரு லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேர்ல என்ன ஒரு தகவல்னா, சமீபத்துல இந்த ஷேரை ஏதோ ஒரு குரூப் அதிகமா டிரான்சாக்ஷன் என்பது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த பங்கு இன்னைக்கு 8% கெயின் ஆகி ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஷேர் தன்னுடைய பழைய ரேட்டுக்கு பக்கத்துல திரும்பி வர போகிறதா அல்லது இன்னுமே தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு அவனுடைய பாதை கீழே போய்கிட்டே இருக்குமா என்ன அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இன்னைக்கு 8% ஏறி இருக்கு. அதுவும் இல்லாம சமீபத்துல அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு அப்படின்றதா இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஷேரை பற்றி ஒரு தகவல். இந்த கெயில் அப்படின்ற ஷேர் ரொம்பவுமே பிரபலமான ஷேர் தான். ரிசல்ட் சீசன்ல இப்படி 4% இது கும்பா பாடி இருக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருகிறது. ஏன்னா இது அருமையாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் தான் இந்த பங்கு மிக அருமையான ஒரு ஏற்றம், ஒரு 129 நாள் கழிச்சு அருமையான ஏற்றத்துல வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு அது வெளியிட்டு இருக்கக்கூடிய Q1 ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு தற்போது மிகவும் சுமாராக 4% இன்னைக்கு இறங்கி இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்லயே பெரிய ஒரு மன வருத்தமான செய்தி. வேறு என்ன இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல செய்தினா, இந்த அர்பன் கம்பெனி அப்படின்ற பங்கு 13% ஏறி இருக்கு. சமீபத்தில் இந்த பங்கினுடைய வால்யூம் என்பது மிகவும் அதிகமாக சமீபத்தில் நடந்திருக்கு. இது எந்த மாதிரியான கம்பெனி அப்படின்னா, வீட்டுக்கே வந்து நாங்க சர்வீஸ் பண்ணி தர்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனி தான் இது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் ஐபிஓ மூலியமாக வந்த பிறகு ஒரு தடவை சரிவடைஞ்சு ஏறிட்டு மறுபடியும் இப்ப சரிவடைஞ்சு மேல வந்திருக்கா. புதிய பழைய உச்சத்துக்கு வருமா அல்லது மறுபடியும் பழைய லோக்கு வருமா என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா பாவி மனுஷா, இப்படி கெடுத்து விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சமீபத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, டெக்னாலஜி பங்குகள்லாம் மேல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல போன வாரத்துல ரிசல்ட் கொடுத்த இந்த பர்சிஸ்டன்ட் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கக்கூடிய இன்று 2 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கும் பொழுது அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு மேல வர வேண்டாமா? டிவிஸ் லேப் எவ்வளவு பெரிய ஷேர், 5%. ஏபிஎல் அப்பல்லோ எவ்வளவு பெரிய ஷேர், அவன் 6%. இதெல்லாம் இப்படி பெரிய ஷேரா இருந்தே ஏறி இருக்கு. ஆனால் பெர்சிஸ்டன்ட் எங்களுக்கு வருத்தம் தான்ப்பா, ரொம்ப வருத்தம் தான். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்ள இந்த பெர்சிஸ்டன்ட் குபால் என்று ஒரு 10%, 20% ஏறாதது மிகவும் வருத்தமா தான் இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் சீசன்ல நல்ல நியூஸ் உபயோகப்படுத்திக்கலையே பெர்சிஸ்டன்ட் அப்படின்றதா மனவேதனை. ஸ்போர்ட் கிங்னு ஒரு பங்கு நண்பர்களே, அவன் 15% ஏறி இருக்கா ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு.
டெக்ஸ்டைல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த ஸ்போர்ட் கிங். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு வெறும் 2940 கோடி தான் இதனுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலே. ஆனால் அவன் வெளியிட்டிருக்கக்கூடிய லாபம் 76 கோடி. அது இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு சாதனை அப்படின்னு உடனே மார்க்கெட் உடனே இதுக்கு பரிசு கொடுத்து 15% ஏத்தி விட்டுருக்கு. இவனுக்கெல்லாம் ஆல்ரெடி பரிசு ஓவரா கொடுத்துருக்காங்க. இனி இதை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒரு குரூப் லாபத்தை புக் பண்ணிட்டு வெளியே வருதா அல்லது தொடர்ந்து இதுக்குள்ள பல குரூப் என்டர் ஆகுதா என்பது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா பாவி, பாலை குடிங்க அப்படின்னு ஒரு பால் சொம்புல பால் கொண்டு வந்து கொடுத்தா அதை கீழே தட்டி விட்டது போல இந்த சிடிஎஸ்எல்லுமே ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பெருசா இம்பாக்ட் இல்ல, வெறும் 0.1% என்பதான் ஏறி இருக்கு. லேட்டன்ட் வியூ அப்படின்ற ஸ்டாக்குமே ஒரு துரதிருஷ்டவசமான மோசமான சம்பவம், 5% இறங்கிதான் இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய ஷேர்களை நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த டிஎல்எஃப் அப்படின்ற ஷேர் இருக்கே, அது ரியல் எஸ்டேட் செக்டர்ல ஒரு கிங். ஸோ அவன் ஒரு பெரிய ரிசல்ட். டோரண்ட் பவருமே பெரிய ரிசல்ட். அதானி பவருக்கு டாடா பவர்னுடைய ஷேர் விலை பெருசா போட்டி இல்லை, இதை விடவும் அது அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அதானி பவருக்கு ஈக்குவலா மேல ஏறினதுல இந்த டோரண்ட் பவர் ஒண்ணு. ஸோ இந்த டோரண்ட் பவர் அப்படின்ற ஸ்டாக் ஏதாவது பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் என்பதுமே மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு. சுந்தரம் பினான்ஸ் ஆகட்டும், யூபிஎல், கேஐ, ஏத்தர்னு எல்லாம் பயங்கரமான வால்ட்டியான பங்குகள். ஸோ இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸ் என்பது சமீபத்தில் ஒரு சப்போர்ட்ல வந்து விழுந்த பங்கு. இதெல்லாம் என்ன செய்ய போகிறது ரிசல்ட்டை வச்சு? இந்த ஏத்தர் எனர்ஜி என்பது தோல்வியே கண்டிராத ஒரு பங்கா மேல போய்கிட்டு இருக்கான். அவனுடைய நிலைமை என்ன போகிறது என்பதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆக மொத்தம் ரிசல்ட்னால வரக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் இந்த ஸ்லைட்ல பார்த்தோம். இந்த வருஷம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சே 6 மாசம் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற பங்கு கடந்த 6 மாதத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா மாற்றம் இல்லை. 4% ஏறி இருக்கா. அதுவும் இன்னைக்கு ஏறினாதான், இன்னைக்கு ஒரு 7% ஏறினதுனால ஏறி இருக்கு. மற்றபடி அவன் 6 மாசமா ஒன்றும் பண்ணல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஷேர் ஹோல்டர்னுடைய கோரிக்கை ஏற்று மேலே வரவும் அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு. ஆனால் கடந்த 6 மாதத்துல பார்த்தோம்னா பெரிய மாற்றம் என்பது இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல சமீபத்துல பெரிய அளவுல வால்யூம் ஏதோ ஒரு குரூப் பெருசா வாங்கி வச்சுட்டாங்க போல. 220 ரூபா இருக்கும்போதே ஏதோ ஒரு குரூப் வாங்கி வச்சுட்டாங்க போல. இப்போ ஒரு 320 ரூபாய் அப்படின்னு சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல நீ 6 மாசத்தை வேஸ்ட் பண்ணிருக்க, மீதி இருக்கக்கூடிய 6 மாசத்துலயாவது மேலே வரவும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல ஹை வால்யூம் என்பது நடந்திருக்கு. அப்படின்னு என்ன, ஏதோ ஒரு குரூப் பெருசா போய் உள்ள இறங்கியிருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த ஷேர் மேல வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அடுத்தது இந்த ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஷேர் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதாவது இந்த ஷேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 2025ல 73% வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப 2026லயுமே 66% வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கு. நம்ம 2024ல போய் எடுத்து பார்த்தோம்னா அப்பவும் கிட்டத்தட்ட 100%க்கு மேலே எல்லாம் வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கு. ஸோ இப்படி ரொம்பவுமே பயங்கரமான அழுப்பானோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் 50%க்கு மேலே வாலட்டிலிட்டி காமித்து விட்டது. ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய 6 மாதம், இன்னும் 6 மாத காலம் இருக்கு. இந்த 6 மாதத்துல கீழே விழுந்தாலும் சரிதான் அல்லது பழைய ஹை வந்தாலும் சரிதான் அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஸோ பல பேர் வந்து இந்த பங்கு எப்படா கீழே விழுகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற பங்குல மிகவும் அதிகமான வால்யூம் என்பது சமீபத்தில் நடந்திருக்கு. அப்ப இவன் ஒரு இடத்துல எப்படி இருக்க மாட்டான். ஒன்னா பழையபடி கீழே 220 வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும், அல்லது தொடர்ந்து மேல் நோக்கி போய் பழைய ஆளுகளுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்றதான் இப்போதைக்கு மார்க்கெட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்பளமும் கையில நிக்க மாட்டேங்குது, எல்லாம் செலவாகி போயிருது, சேமிப்பு பண்ண முடியல. சரி வாங்குற ஷேராவது ஏறுதா அப்படின்னு பார்த்தா அவனும் ஏற மாட்டேங்குதுன்னு தான் பல பேர்த்தினுடைய எண்ணமா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சோல்லா ஹோல்டிங் அப்படின்ற ஒரு ஷேர் பிரைஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், பல மாதங்களுக்கு பிறகு கூட ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கான்.
என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு பல பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போது இந்த ஷேர் இருக்கக்கூடிய விலை 1500 ரூபாய். இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல ஒரு பிப்ரவரி ஜனவரி மாசத்துலயும் அதே 1500 ரூபாய் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. தன்னுடைய அதிகபட்ச லோவாக 1300, அதிகபட்ச ஹையா 1800 சமீபத்தில் போயிட்டு இப்ப கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, கடைசிக்கு மறுபடியும் 1300ஆவது நீ வந்து சேரு அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் கீழே வர போகிறதா அல்லது தொடர்ந்து மேலே ஏற போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேஷனல் அனியம் ஷேர்னுடைய நியூஸ் பாருங்க நண்பர்களே. கரடிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போல. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போனா தான் அது ஒரு கரடி குட்டி. ஐ மீன் பியர் மார்க்கெட்ல இருக்கு, பியர் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பல நியூஸ்ல செய்தி வாசிப்பாங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தா பல ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு பியர் ஃபேஸ்ல இருக்கு அல்லது பியர் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கிறது, மொமெண்டம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த நேஷனல் இந்த 2026ல இப்ப வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகல. அவன் எப்போ போன வருஷம் ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போனான். ஸோ எனக்கும் கரடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கெத்தா ஸ்ட்ராங்கா இந்த நேஷனல் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி இவனுடைய வாழ்க்கை அடுத்த சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து காளையாக இருக்குமா அல்லது முதல் முறையாக இந்த வருஷத்துல கரடிகளோட சம்பந்தம் வச்சுக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, புதுசா ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருதுன்னா ரொம்ப எச்சரிக்கையா கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது இந்த ஜாகல் ப்ரீபெய்டு ஓசன் சர்வீசஸ் அப்படின்ற ஷேர்னுடைய விலை எப்படி அதல பாதத்தை வந்து உளுந்திருக்கான் பாருங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்பது போல இந்த ஷேரை வச்சிருந்த எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை வெகுவாக குறைத்திருக்கிறார்கள். ஸோ எஃப்ஐஸ் வச்சிருக்காங்க, டிஐஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் போய் ஒரு பங்கை எடுத்தால் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கண்காணிக்கணும். இவன் பாருங்க 500-600 ரூபாய் இருந்தவன் இப்ப வெறும் 200 ரூபாயில சுத்திக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு குரூப் வந்து பெருசா இதை எடுத்து வச்சிருக்குது. ஸோ தன்னுடைய பழைய விலைக்கே வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ஜாகல் ப்ரீபெய்டு ஓசன் என்பது எதுக்கு ஏறினா, எதுக்கு இறங்குனா, எதுக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ் வாங்கினாங்க, இப்ப எதுக்கு வித்து வச்சிருக்காங்க அப்படின்றது புரியல. ஆனால் தற்போது இந்த பங்கு 60% கீழே இறங்கி உள்ளது. வால்யூம் என்பது சமீபத்தில் அதிகமாக நடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப வரைக்கும் அது ஒரு லாபம் செய்யும் பங்காக இந்த ஜாகல் ப்ரீபெய்டு அப்படின்றது இருக்கு. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 47% ரொம்ப ரொம்ப அதிகம். 47% பப்ளிக் கையில இருக்கு. கண்டிப்பா நம்ம டீ குடிக்கும் போது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் பண்றவங்க நிறைய பேர் சந்திச்சோம்னா யாராவது ஒருத்தர் கையில இது இருக்கிற கூட ஆச்சரியமான வாய்ப்பு என்பது இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜாகல் ப்ரீபெய்ட்ல 2 நியூஸ். ஒன்று, எஃப்ஐஎஸ்டிஎஸ் வெகுவாக தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ்களை குறைச்சிருக்காங்க. 2வது நியூஸ், சமீபத்திய இயர் லோ பிரைஸ் பக்கத்துல ஏதோ ஒரு குரூப் அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது செய்திருக்கிறது. அடடா, இங்க பாருங்க, ஒரு நண்பர் சொல்றாரு, பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல, ஷேர் மார்க்கெட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணவே பிடிக்கல, 40,000 ரூபாய் நான் பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், ஆனா மார்க்கெட் கீழே வராம மேல போயிடுச்சு அப்படின்றாரு. இன்னொரு நண்பர் இப்படிதான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பணம் போடலான்னு பார்த்தேன், பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆனா மார்க்கெட் மேல போயிடுச்சு, நான் கொண்டு போய் பாண்டுல போடுறேன், பை பை அப்படின்ட்டு ஒரு நண்பர் பாண்டுக்கு போயிட்டாரு. நண்பர்களே, பல பேர் மனசுல வந்து ஐடிசி ஷேர் கும்பா ஆயிடும் மண்டே அன்னைக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் வெள்ளரி பிஞ்சு மாதிரி 2% இன்பமாக மேல வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்துல சிகரெட் சேல்ஸை வச்சுக்கிட்டு நல்லா மேல வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, பல்வேறு மற்ற சிகரெட் கம்பெனியும் மேல ஏற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஐடிசிக்கு இது ஒரு பெருமையான விஷயம் தான். எல்லாரும் கும்பா குட்டின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரை பார்த்தியா கும்பா குட்டி நீங்க பாரு, நான் 2% ஏறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐடிசி தன்னுடைய 52 வீக் லோல இருந்து 2% ஏறி விட்டது. ஸோ எந்த ஷேர் எப்ப ஏறும் என்று சொல்லவே முடியாது. ஸோ ஐடிசி வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்பமான நாள். இங்க பாருங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்டான இடத்துல கரெக்டான ஸ்டாக்கை வாங்கினா அது லாபம் வரக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் இந்த ஐடியா ஷேர் அது
ரூபாய் கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. அது மார்ச் மாதத்துல 9 ரூபாய்க்கு எடுத்திருந்தாரு. அப்பதான் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸம்ஷன் கிடைக்குது, பணம் அதிகமா கட்ட வேண்டியது இல்ல, அது போன்ற சில நியூஸ் எல்லாம் வந்து கொண்டிருந்த நேரம். 9 ரூபாய்க்கு 1 லட்சம் ஷேரை வாங்கிட்டு 15 ரூபாய்க்கு வித்துட்டு 6 லட்சம் ரூபாய் லாபம் பார்த்துட்டாரு. ஸோ விலை குறைவான பங்குகள் இந்த ஐடியா ஷேரு, சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ல எல்லாம் வந்து கரெக்டான நேரத்துல அப்பப்ப வாங்கி லாபம் பார்த்துருவாரு. நோக்கு அமையிறது நேக்கு அமையலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து அந்த நண்பருக்கு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பேர்த்துக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் இப்படியே மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருந்தா அமோகமான மாதமாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி பத்மநாபன் அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி நமது அண்ணன் பொதுப்பணி பொன்னுசாமி அவர்கள், பேரே அதுதானுங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா பேரே அதுதான், பொதுப்பணி பொன்னுசாமி அவர்கள். அவருடைய போர்ட்போலியோ போன மாசம் 23,000 ரூபாய் நஷ்டத்துல இருந்தது. யோசிச்சு பாருங்க. சூப்பரான ஒரு டிவி வாங்கி ஹால்ல மாட்டிடலாம், அந்த அளவுக்கு 23,000 ரூபாய். ஆனா அப்படி நஷ்டத்தில் இருந்த பங்கு தற்போது லாபத்துக்கு திரும்பி விட்டது. சோ உண்மையிலேயே அந்த இன்னொரு நண்பர் சொன்ன மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதம் அமோகமான மாதமாக இருக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. சோ வேம்புலிய அடித்த காளைக்குட்டி அப்படின்ற மாதிரி பல மாதங்கள் கழிச்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கக்கூடிய நமது நிப்டி நம்ம யாரையுமே ஏமாத்தாம இன்னைக்கு ஏறினது இறக்கி ஏறக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு 200 பாயிண்ட், அப்புறம் மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்னு இந்த வாரத்துக்குள்ளாவே 25,000 என்பது வந்துவிட்டால் அதைவிட பேரின்பம் என்பது மார்க்கெட்ல இல்லை. இன்றைய தருணத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.